Hi friends, very good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் த இண்டக்டிவ் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸை பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். Arrange the following compounds in the decreasing order of minus I effect. Decreasing order of minus I effect. Option A CH3NO2. Option B CH2NO2 twice. And option C CHNO2 thrice. கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்ட். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். NO2 CH3NO2 இட் இஸ் கால்டு நைட்ரோமீத்தேன். இட் இஸ் கால்டு நைட்ரோமீத்தேன். செகண்ட் ஒன் CH2NO2 twice, it is called the dinitromethane. It is called the dinitromethane. And third one trinitromethane. So இந்த நைட்ரோமீத்தேன், டைநைட்ரோமீத்தேன் அண்டு ட்ரைநைட்ரோமீத்தேன் சரிங்களா. இப்போ இதனுடைய அனாலிசிஸ் படி பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் NO2 only one NO2 group, so as a weakest மைனஸ் எஃபெக்ட் சரிங்களா. ஸோ நமக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு NO2 2 NO2 3 NO2 அந்த மாதிரி பார்க்கும்போது ஆல்ரெடி தெரியும் NO2 நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய NO2 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதாவது ஸ்ட்ராங் மைனஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய குரூப். மைனஸ் ஐ எஃபெக்டில் ஃபஸ்ட்டு NMe3 + NR3 + அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் NO2 அப்படிங்கிறது என்ன குரூப் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். பர்டிகுலராக மைனஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது. அதே மாதிரி மைனஸ் M எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது. இங்கே அவங்க கேட்கக்கூடியது மைனஸ் ஐ எஃபெக்ட்டுக்கான ஆர்டர். ஸோ 1 NO2 இருக்கும்போது என்ன, 2 NO2 இருக்கும்போது என்ன, 3 NO2 குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது NO2 குரூப் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் அதிகமாகும். ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாகும். ஸோ நமக்கு ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்ட் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி CHNO2 த்ரைஸ் 3 NO2 குரூப் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் CH2NO2 2 அண்ட் லாஸ்ட் ஒன் CH3NO2 நைட்ரோமீத்தேன். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி CHNO2 த்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி and NO2 twice, option B and NO2 option A. This is the correct order of minus I effect. இது எல்லாமே நமக்கு இந்த லோயர் லெவலாக இருந்தாலும் சரி இல்லை ஹையர் லெவலாக இருந்தாலும் சரி நம்ம கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ். அதே மாதிரி இதில் கேட்கக்கூடிய அனதர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் கொஷின் தான். among the following compounds decreasing order of minus I effect. அதே சேம் டைப்பான கொஷின். டிக்ரீசிங் order of minus I effect. Option A நமக்கு கொடுத்துருக்கூடியதில் CCl3 and option B CHCl2 and option C CH2Cl. ஸோ நமக்கு கேட்டகரி படி பார்க்கும்போது ஒரு கார்பனில் 3 chlorine 2 chlorine and 1 chlorine. ஆல்ரெடி தெரியும் chlorine is electron withdrawing group. அதாவது மைனஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது. ஹாலஜன்ஸ் எல்லாமே மைனஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது. இதில் நம்பர் ஆஃப் ஹாலஜன் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் Cl இன்க்ரீசஸ், மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ப்ரியாரிட்டி ஆர்டர் படி பார்க்கும்போது இதே சேம் தான். இங்கே ஒரு NO2 2 NO2 3 NO2, அதே மாதிரி இங்கே ஒரு Cl 2 Cl 3 Cl அந்த மாதிரி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் Cl இன்க்ரீசஸ், the minus I effect will be increases. So the order of minus I பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் A and option B and option C சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்ட். அதாவது CCl3 அண்டு
CHCl2 லாஸ்ட் ஒன் CH2Cl. சரிங்களா, இது எல்லாமே மைனஸ் எஃபெக்ட்டுக்கான ஆர்டர். இது எல்லாமே அடிக்கடி நமக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நமக்கு இந்த ஜேஇ லெவலில் டிஆர்பி லெவலில் அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த +I -I இந்த மாதிரி நிறைய நீங்கள் எந்த எஃபெக்டாக இருந்தாலும் சரி, அது இண்டக்டிவ் எஃபெக்டோ, ரெசனன்ஸோ, ஹைப்பர் கான்ஜுகேஷனோ, ஆர் மீசோமரிக்கோ, ஆர் அரோமேட்டிசிட்டி, எனி டாபிக், நீங்கள் நிறைய கொஷின்ஸை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை சொல்லும். சரிங்களா, ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷனை சொல்லும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய கொஷின்ஸை பார்க்கலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.